ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் டவுனில் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த பில்டிங்க்கு வந்து இன்றைக்கி கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ நல்லபடியாக நாளைக்கு மார்னிங் வந்து கிரகப்பிரவேசம். ஸோ இன்றைக்கி எல்லாமே ஓரளவுக்கு செட்டப் பண்ணி இந்த ஹால் எல்லாமே நம்ம அருமையாக டிசைன் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஹாலோட சைஸ் வந்து 17x16 சைஸில் வச்சு கொடுத்துருக்குறோம். ஸோ ஹாலில் வந்து சின்ன சின்ன இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணி அதை மேலும் அந்த லுக் வைஸ் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வேலை செஞ்சுருக்குறோம். ஸோ இங்கே ஒரு சின்ன பார்ட்டிஷன் ஒர்க், அதுக்கப்புறமா இது நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பெட்ரூம்லேயுமே வந்து ஃபால் சீலிங்லாம் பண்ணி பெயிண்டிங் பட்டி எல்லாமே கொஞ்சம் ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஹாலை பொறுத்தளவுக்கு என்னென்னா, இந்த மெயின் டோர் வந்து 8 அடி உயரத்துலையும் 4 அடி அகலத்துலையும் வச்சதுனால அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கே லிண்டல் ஹைட் வந்து நம்ம 8 அடி வச்சு இந்த அருமையான இந்த மெயின் டோர் கொடுத்துருக்குறோம். ஸோ மெயின் டோர் டிசைனுமே ஒரு மாடர்னாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செலக்டிவாக அதை பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹாலை பொறுத்தளவுக்கு ஒரு 16x10 அருமையான வெளிச்சம் வரக்கூடிய லெவலில் லைட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி, ஏன்னா ஃபால் சீலிங் போட்டாலே உங்களுக்கு லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எங்கே வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை அருமையாக ப்ரொவைட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ நல்ல முறையில் இந்த கிரகப்பிரவேசம் நிகழ்ச்சியானது சுப நிகழ்ச்சியாக நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஹால்லேருந்து அங்கே போன உடனே அந்த பூஜா ஒரு ஏரியா கொடுத்துக்கிறோம். ஸோ பூஜாவில் வந்து இன்னும் இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணலை, ஏன்னா டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம முக்கியமானதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி நம்ம பார்க்குறது டைனிங். இந்த டைனிங் ஏரியாவில் இங்கே சீலிங் வந்து ஒயிட் கொடுக்காம கொஞ்சம் கிரே கலரில் சீலிங் கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கிச்சன் 10x10 சைஸில் கொடுத்து எல்லாமே பாஷ் ஷேப்பில் இங்கே நம்ம டேபிள் டாப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் ஸ்பாட் லைட் அப்புறம் சர்ஃபேஸ் லைட்லாம் நம்ம பண்ணி கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா இங்கே ஒரு 10x10 பெட்ரூம், அதுக்கு ஒரு சின்ன அட்டாச் டாய்லெட்டெல்லாம் பண்ணி நல்லாவே பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி ஃபிட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நல்ல பேரிவேரில் பிராண்டடாக தான் போட்டிருக்கோம். ஸோ எந்த விதத்துலையும் எந்த இடத்துலையும் மெட்டீரியல் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. வால் மிக்சர் ஆகட்டும் அல்லது ஹெல்த் ஃபாசட் ஆகட்டும், க்ளோசெட் எல்லாமே வந்து ஒரே பிராண்டாக வாங்கிக்கிட்டோம். ஸோ அதனால் அது பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ என்னன்னா, இந்த ஷவர் ஏரியாவும் நல்லா ப்ரெஷரோட தண்ணி வர அமைப்பு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கப்புறமா கீழே ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ். இப்போ நம்ம 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். எகைன் இங்கே ஒரு 16x10 அப்படின்ற அளவில் பெட்ரூம் பண்ணி அதுக்கும் தேவையான அளவுக்கு இந்த ஃபால் சீலிங் எல்லாம் பண்ணி கொஞ்சம் எஸ்தட்டிக்காக பண்ணிக்கிட்டோம். ஸோ விண்டோஸ் அண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு அமைப்பு ஏன் கொடுத்துருக்கோன்னா, இது பக்கத்தில் பூஜா வரனால, ஸோ பூஜாவுக்கும் டாய்லெட்டுக்கும் ஒரு இடைவெளியில் நம்ம என்ன பண்ணாலும் யோசித்தோம். ஸோ பாத்ரூமில் வைக்க வேண்டிய அந்த அந்த வாஷ் பேஷனை வந்து இங்கே வச்சு அதை அழகாக பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஒரு டாய்லெட்டை வந்து அதே மாதிரி தான், இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் டாய்லெட்டு, ஒரு 8x5.5 லெவலில் வச்சு அதுக்கு அருமையான டைல்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி தேவையான இடத்துல நீஷ் கொடுத்து ஸ்டோரேஜெல்லாம் நம்ம பக்காவாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு ஷவர், பெரிய ஷவராக ரெயின் ஷவர் கேட்டாங்கங்கிறனால அதுவும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். இதை வெட் ஏரியா ட்ரை ஏரியான்ற மாதிரி நம்ம பிரிச்சுருக்கிறோம். வேணும்னா நீங்கள் அந்த பார்ட்டிஷன் கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்தளவுக்கு நம்ம இந்த டாய்லெட் அருமையாக பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அந்த டேபிள் டாப் கீழேயும் ஒரு ஸ்டோரேஜ் வந்து நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த ரூம் விட்டு வெளியில் வந்தால் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு ரூம் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்டேர் கேஸை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஆன்டிஸ்கிட் மேலே கிரானைட் பண்ணிவிட்டு கீழே அந்த ரைஸருக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரைஸருக்கு வந்து அதே டைல் ஒட்டியிருக்கோம். அதே வந்து ஸ்டேர் கேஸ் ஏரியா இந்த ஒரு ஷோ வால் மாதிரி இதை நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ டாப்லேயும் ஏர் சர்க்குலேஷனுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் 2 ஹோல்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்புக்கு வந்து ஹேண்ட் ரைலை பொறுத்தளவுக்கு SS 302 அந்த கிரேடில் வந்து நம்ம இங்கே அருமையாக பண்ணி கொடுத்துருக்குறோம், ஸ்கொயர் பைப்பை வச்சு. அதுக்கப்புறம் மேலே ஏறினா ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அதாவது 16x16 அந்த அளவில் வந்து நம்ம ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி அங்கே தேவையான வார்ட்ரோப் அண்டு விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த டாய்லெட்டை பொறுத்தளவுக்கு ஸோ கிளைண்ட் என்ன விருப்பப்படுறாங்களோ, என்ன கலர் விருப்பப்படுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நம்ம பிளான் பண்ணி, அதுக்கும் அக்சசரிஸை பொறுத்தளவுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. ஏன்னா சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வந்து அதாவது பிராண்டாக வாங்கி போடும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம தவிர்க்க முடியும். ஸோ அதை கவனமாக இங்கே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். க்ளோசெட்டும் அதே மாதிரி தான், சைஃபோனிக் மாடல் வந்து க்ளோசெட் பண்ணி இங்கே நம்ம இவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது நைட் எடுத்த வீடியோ. ஸோ விடிய காலையில் பார்த்தீங்கன்னா ஐயர் அருமையாக பூஜை ஆரம்பிச்சிட்டாரு.
நம்ம கம்பெனி பொறுத்தளவுக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே நின்று கரெக்டாக ஒர்க்கை ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஒர்க்கும் நம்ம அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்தோம். இப்போ கிரகப்பிரவேசம் முடிஞ்சு இது மார்னிங் ஹவர்ஸில் எடுத்த வீடியோ. ஸோ இந்த எல்லாமே வந்து மார்னிங் ஆகட்டும் அண்டு ஈவினிங் எந்த இதாக இருந்தாலும் லைட்டிங், நேச்சுரல் லைட்டிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் ரெண்டுமே கரெக்டாக வர மாதிரி எல்லா இடத்துலையும் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி இந்த ஒர்க்கை ரொம்ப அருமையாக நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னா வெறும் லேண்டு மட்டும் நீங்கள் எங்கிட்ட கொடுத்தா போதும். உங்கள் கனவு இல்லத்தை நாங்கள் எல்லா பிராண்டட் மெட்டீரியலும் ஸ்கில்டு லேபர்ஸ் வச்சு உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஸோ எங்ககிட்ட ஆர்கிடெக்ட், கான்ட்ராக்ட், டிசைன் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே டீமாக இங்கே இருக்கிறாங்க. ஸோ நம்மளால் அருமையான ஒரு வீட்டை உருவாக்கி உங்களுக்கு உங்கள் கனவை நிறைவேற்றுற மாதிரி எங்களால் ஒர்க் பண்ண முடியும். Thank you friends.